AndroidStudio setup wizard. Actually AndroidStudio ஓட ஸ்டார்டிங் ஸ்க்ரீன். இதில் என்னென்ன டிவைசஸ் இருக்குதோ இது எல்லா டிவைஸுக்கும் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். We go to click next. You can select installation type, that is standard or custom installation. Standard installation நம்ம கொடுத்துக்கலாம். Custom installation எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜேடிகே இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ எம்பெடட் ஜேடிகே, ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வெர்ஷனில் இதோடையே சேர்ந்து ஜேடிகே வரதுனால நம்ம தனியாக எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓல்டர் வெர்ஷனாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் ஜாவாவோட ஜேடிகே ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எதுவும் இல்லாதனால இஸ் ஆல்ரெடி எம்பெடட், இட் இஸ் எம்பெடட் ஜேடிகே கொடுத்துறோம். இஸ் நெக்ஸ்ட். அடுத்தது இதோட யூஐ தீம் செலக்ட் பண்ண போகிறோம். யூ கேன் செலக்ட் ரெகுலர், தட் இஸ் பிளாக் தீம் ஆர் லைட் தீம். எந்த தீம் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நவ் வி ஆர் கோயிங் டு செலக்ட் லைட் தீம்க்கு செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது மாதிரி இருக்கும். ட்ராகில் செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த தீம் செலக்ட் பண்ணிவிட்டு போனால் அதுக்கடுத்து பின்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தீம் பிடிக்கலை, வேறு தீம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதையும் மாற்றிக்கிற முடியும். நான் இப்போ இதில் சில ட்ராகுலாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நவ் we are going to click next. going to select Android virtual device. கஸ்டம் செலெக்ஷன் போனோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் செலெக்ஷன் போய் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டலேஷன் போகிறோம். இதில் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குதோ ப்ரீவியஸாக நம்ம சேஞ்ச் பண்ணது அது எல்லாமே இதில் வந்துடும். இது இல்லாமல் வேறு எதுவும் மாற்றணும் அப்படின்னு சொன்னால், இதில் சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் த ப்ரீவியஸ் பட்டன்ஸ். ப்ரீவியஸ் பட்டன் கொடுத்து வேறு எதுனா செட்டிங்ஸ் இருந்ததுன்னா அதை மாற்றிக்க முடியும். இதுக்கு தேவையான ஃபைல் என்னென்ன இருக்குதோ இது எல்லாமே டவுன்லோட் பண்ணும். ஒன்ஸ் நம்ம செட்டப் கொடுக்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே இதோட செட்டப் கம்ப்ளீட் ஆகும். இதில் காம்பனண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நமக்கு என்னென்ன காம்பனண்ட்ஸ் தேவையோ எல்லாமே டவுன்லோட் ஆகும். இதில் எமுலேட்டர் இல்லை, அதனால் எமுலேட்டரை டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவோட செட்டப் விசார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது அதோட ஓப்பனிங் ஸ்க்ரீன். இந்த நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.